ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். விளையாட்டில் வெற்றி தோல்வி சகஜம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கிரிக்கெட் வீரருக்கு தோல்வியே பிடிக்காது. அவரை பொறுத்த வரைக்கும் தோல்விங்கிறது மிகப்பெரிய அவமானம். அடுத்த மேட்ச்சில் எப்படியாவது ஜெயிக்கலைன்னா தூக்கமே வராது. அப்படி கிரிக்கெட் கிரவுண்டில் சமரசமே இல்லாமல் சண்டை செஞ்சவர் தான் ஆஸ்திரேலியன் முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங். 1974 பிறந்த பாண்டிங்கோட முழு பேர் ரிக்கி தாமஸ் பாண்டிங். 1995 ஆஸ்திரேலியன் டீமுக்குள்ளே பாண்டிங் வந்தார். அப்புறம் அப்படியே கொஞ்சம் மேட்சஸ் ஆடிட்டு இருந்தார். 1996 வேர்ல்டு கப் வந்துடுச்சு. அந்த வேர்ல்டு கப்பு டீம்லையும் பாண்டிங் இருந்தார். அந்த சீரீஸில் ஒரு 100 போட்டார். இருந்தால் கூட அவர்கிட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை அந்த நேரத்தில். அதாவது ஒரு நிரந்தரமான பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. அதனால் அவருக்கு டீமில் நிரந்தர இடமும் கிடைக்கல. வெளியில் போகிறது, உள்ளே வர்றது, இந்த மாதிரியே இருந்தார். அதோட அந்த நேரத்தில் பாண்டிங்க்கு குடிப்பழக்கமும் அதிகமாக இருந்தது. எங்கேயாவது போய் குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுறத வழக்கமாகவே வச்சுருந்தார். இதுக்கு இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவத்தையே உதாரணமாக சொல்லுவாங்க. 1998 ஆஸ்திரேலியன் டீம் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வர்றாங்க. அப்போ 2 டீம்களுக்கும் இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி கொல்கத்தாவில் நடக்குது. அப்போ ஒரு நாள் அங்கே இருக்கக்கூடிய பாருக்கு பாண்டிங் போய் மது அருந்துறாரு. அளவுக்கு அதிகமான போதை காரணமாக அங்கே பிரச்சனை பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, அங்கே வந்திருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணதாகவும் சொல்லப்பட்டது. அதனால் அங்கே இருந்தவங்கெல்லாம் பாண்டிங்கை தாக்குனாங்கன்னும் அந்த நேரத்தில் செய்திகள்லாம் வந்துச்சு. இப்படி அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுறதையே பாண்டிங் வழக்கமாக வச்சுருந்ததுனால அவரை டீம்லேருந்து கழட்டி விட்டுட்டாங்க. தம்பி, உன்கிட்ட கன்சிஸ்டண்ட்டான பெர்ஃபார்மன்ஸும் இல்லை, அது பத்தாதுன்னு நீ இந்த மாதிரி பிரச்சனை வேறு பண்ணுற, ஒழுங்கா நீ டீம்லேருந்து போயிட்டு வான்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் குடிப்பழக்கத்தை விடுறதுக்காக பாண்டிங் கவுன்சிலிங் போனார். அந்த கவுன்சிலிங் போயிட்டு இந்த ஹேபிட்டெல்லாம் விட்ட பிறகு மறுபடியும் டீமுக்குள்ளே வர்றாரு. இந்த மாதிரி வந்தவருக்கு அடுத்து அந்த கேரியர் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனால் அவருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு நடந்தது. இன்னும் சொல்லப்போனால் பெரிய முன்னேற்றமே அதுக்கப்புறம் தான் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. 2002 ஆஸ்திரேலியன் டீமுக்கு பாண்டிங் கேப்டன் ஆகிறாரு. அதன் பிறகு 2003 2007 அந்த அணிக்கு ஒரு நாள் உலகக்கோப்பையை பாண்டிங் வாங்கி கொடுக்குறாரு. அதாவது தொடர்ச்சியாக 2 முறை உலகக்கோப்பையை ஆஸ்திரேலிய அணிக்கு பாண்டிங் தலைமையிலான அணி வென்று கொடுத்தது. இதில் 2003 பொறுத்த வரைக்கும் அந்த இறுதிப் போட்டியில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் தான் மோதினாங்க. அந்த போட்டியில் ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ரிக்கி பாண்டிங். அந்த மேட்ச்சில் அவர் 140 ரன்கள் அடித்து நாட் அவுட் பேட்ஸ்மனாக இருந்தார். அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த இந்திய மக்களோட கனவையும் சிதைச்சது ரிக்கி பாண்டிங் அப்படின்னு சொன்னால் கூட அது ரொம்ப சரி. சிறந்த கேப்டனாக மட்டும் இல்லாமல் ஒரு வீரராகவும் பாண்டிங்கோடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த டைமில் ரொம்ப சிறப்பாக இருந்தது. பொதுவாக கேப்டன் பதவிக்கு வந்துட்டால் அந்த பழுவை தாங்க முடியாமல் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் அது அப்படியே ரிவர்ஸில் இருந்தது. கேப்டனாகவும் அவர் நல்லா செயல்பட்டார். ஒரு தனிப்பட்ட வீரராகவும் சிறப்பான இன்னிங்ஸை பாண்டிங் வெளிப்படுத்தினார். 2002 2008 வரைக்கும் பாண்டிங் 72 டெஸ்ட் மேட்சுகளில் விளையாண்டார். அதில் மொத்தம் அவர் அடித்த ரன்கள் 7269. அந்த 72 டெஸ்ட் மேட்ச்சில் மொத்தம் 27 சதங்கள் அடிச்சிருந்தார், 26 அரை சதங்கள் அடிச்சிருந்தார். ஒரு நாள் போட்டியையும் பாண்டிங் விட்டு வைக்கல. அந்த காலகட்டத்தில் 170 ஒரு நாள் போட்டிகளில் பாண்டிங் விளையாண்டார். அதில் மொத்தமாக 6320 ரன்களை அடிச்சிருந்தார். பாண்டிங் சிறந்த கேப்டன், சிறந்த பேட்ஸ்மேன் மட்டும் இல்லைங்க, மிகச்சிறந்த ஃபீல்டரும் கூட. பொதுவாக கேப்டன் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் 30 யார்ட் சர்க்கிள்குள்ளே தான் பாண்டிங் ஃபீல்டிங் பண்ணுவார். அங்கே இருந்துக்கிட்டு எதிரடி பேட்ஸ்மேன்கள் ரன் ஓடும்போது அந்த பால் எடுத்து டைரக்ட் ஹிட் பண்ணுறதுல பாண்டிங் மன்னன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஸ்டம்பை குறிப்பாக அடிக்கிறதுல பாண்டிங் கில்லாடி. தொடர்ந்து நல்லா போயிட்டு இருந்த பாண்டிங்குடைய கிரிக்கெட் கேரியர் 2008 அப்புறம் அவ்வளோ சரியாக இல்லை. தொடர் தோல்விகள் வந்தது, அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் சரியில்லை அப்படிங்கிற விமர்சனம்லாம் வந்தது. எல்லாத்தையும் சேர்த்து 2011 வேர்ல்டு கப்பில் பாண்டிங் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி குவார்ட்டர் ஃபைனலோட வெளியில் போயிடுச்சு. இதில் நம்ம குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னா, 2003 இந்தியாவை ஃபைனலில் ஆஸ்திரேலியா தோக்கடித்து கப் அடித்தாங்க. அதுக்கு பதிலாக இந்தியா செஞ்ச தரமான சம்பவம் சொல்லி
2011 உலகக்கோப்பையுடைய குவார்ட்டர் ஃபைனல் மேட்சை சொல்லலாம். என்னதான் பாண்டிங் ஒரு சிறந்த கேப்டன் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் களத்துக்குள்ள அவருடைய செயல்பாடுகள் பல நேரம் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. அதாவது எதிரணி வீரர்களை டீஸ் பண்ணுறது, அவங்கள கோபப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறது, அத்துமீறி செயல்படுறதுன்னு சொல்லி பாண்டிங்க்கு எதிராக பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதையும் நாம் மறந்துட முடியாது. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.